வெல்கம் டு ஏனோ தானோ பேச்சு எபிசோட் 2. ஸோ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த எபிசோடில் வந்து மென்டல் ஹெல்த் பற்றிலாம் பேசியிருந்தோம். எபிசோடை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் நல்லாவே கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. நல்லா இருக்குது, சூப்பராக பாயிண்ட்ஸ்லாம் பேசியிருக்கு அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமும் வந்துச்சு. கொஞ்சம் சென்டர் ஆஃப் ஸ்க்ரீனில் உட்காரு, மியூசிக் தாண்டா சத்தமாக கேட்குது அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் கேட்ட மாதிரியே யூடியூப் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றாமல் எனக்கு ஃபோன் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம 2வது எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அந்த இன்ட்ரோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்ட்ரோ பார்த்துட்டிங்களா? ஸோ லைட்டாக போன வாட்டிலேருந்து கொஞ்சம் மாற்றிருக்கோம். நல்லா இருந்துச்சா, இது நல்லா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம 2மே நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பேச போகிறோம்னா, டைட்டில் ஆப்வியஸ்லி பார்த்துருப்பீங்க, அவசரத்துக்கு சிகிச்சை. ஏதோ இலக்கண பிழை அப்படின்னு வச்சிங்கன்னா இல்லை, தான் பேச போகிறோம். இப்போ டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வினாடி டு அனதர் வினாடி, ஒரு செகண்ட்லேருந்து ஒரு செகண்ட், அந்த நம்ம வாட்ச் பார்க்கும்போது அந்த முள் மூவ் ஆகுது இல்லை, அது அந்த டைம் இன்டர்வல் சேமாக தான் இருக்கும். ஸோ காலம் அதோட பயணத்தை காலம் கடக்காமல் கடந்து போய்கிட்டே தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஆனால் நம்ம அதை ஜம்ப் பண்ணி போக ட்ரை பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு தாட் வருது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது. எஸ்கலேட்டரோட வேலையே நீ போய் அதில் ஏறி நில்லு, அதுவாக நவுந்து கொண்டு போய் அடுத்த ஃப்ளோரில் விட்டுரும். கரெக்டாக? ஆனால் அதுலேயும் நம்ம நிற்க மாட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நவர சொல்லிட்டு அதில் நடந்து போவோம். நவுந்து போகிற படிக்கட்டிலே நடந்து போகிற நம்ம எதுக்கெல்லாம் அவசரப்படுறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பேசிக்கான டிராஃபிக் சீனே எடுத்துக்கோங்களேன். நமக்கு ரெட்டுனா ஸ்டாப்புன்னு தெரியும், க்ரீன்னா கோன்னு தெரியும். இந்த நடுவில் ஒன்று இருக்குல்ல, ஆரஞ்சு. இந்த தமிழில் நம்ம சிவப்பு, மஞ்சள், பச்சைன்னு சொல்லுவோம், பட் இங்கிலீஷில் ஆரஞ்சு. அந்த ஆரஞ்சு கலருக்கு என்ன தான் கதை? ஆரஞ்சை பார்த்தா ஸ்லோ டவுன் பண்ணணும், ஏன்னா ரெட்டு விழப்போகுது அப்படின்றத பாயிண்ட்டு. மனசாட்சியை தொட்டு சொல்லுவோம், நம்ம யாராவது ஆரஞ்சை பார்த்து ஸ்லோ டவுன் பண்ணுறோமா? அந்த ஆரஞ்சு ஒரு 4 செகண்ட் தான் வரும். ஐயையோ! அதுக்கப்புறம் நமக்கு ரெட் விழப்போகுதுன்னு பயந்து நம்ம அடிச்சு புடிச்சு எப்படியாவது அந்த சிக்னலை கிராஸ் பண்ணணும்னு தான் பார்க்குறோம். அப்படி முடியல, முன்னாடி எவனோ ஒரு எல்போர்டு காருக்காரன் வந்து மெதுவாக தடவிட்டு போகிறதுனால நம்மளால கிராஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். லைஃபே தொலைஞ்சு போன மாதிரி ஒரு சோகமான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுரும். சுடா அப்படின்ற மாதிரி நம்ம விழுந்துருவோம். ஆனால் இதில் ஒரு கேட்டகரி இருக்குங்க. ரெட்டு போட்டாலும், ரெட்டு போட்டாங்களா? ஐய்யய்யோ! நான் பார்க்காம கிராஸ் பண்ணிட்டேனே! அப்படின்ற மாரி கிராஸ் பண்ற ஒரு குரூப் இருக்கு. எனக்கு அவங்க ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவும் ஓ! அப்படின்ற மாரியே போவாங்க. அவங்க பார்க்கலையாமா அந்த ரெட்ட. சரி, ஓகே. அந்த ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் நம்மளால அந்த இடத்துல வெயிட் பண்ண முடியாது. இப்போ அத தாண்டி நீ ரெட் விழுந்தாலும், யூ ஆர் நாட் ஸ்டேயிங் தேர் ஃபார் எவர். 60 செகண்டா? பெரிய சிக்னல்னா மேபி 120 செகண்டா? விச் இஸ் ஜஸ்ட் 2 மினிட்ஸ். உன்னால அந்த 2 நிமிஷம் அந்த இடத்துல உட்கார முடியலன்னா, அப்போ லைஃப்ல நம்ம எல்லாத்துக்குமே அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நம்பளால ஒரு 2 நிமிஷம் ஒரு இடத்துல ஒண்ணுமே செய்யாம இருக்க முடியாதா? இருந்துட்டா என்ன ஆயிரும்? ஏதோ பில் கேட்ஸ் கையிலேருந்து ஒரு $1 கீழ விழுந்துட்டா குனிஞ்சு எடுக்க மாட்டாரு. ஏன்னா, அது குனியிற நேரத்துல அவர் $4 சம்பாதிச்சுருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாரி ஒரு அவசரத்துல இருக்கோம்னா ஓகே. இல்ல மெடிக்கல் எமர்ஜென்சினா ஓகே. இல்ல வேற ஏதாவது வயிற்றுப்போக்கு எமர்ஜென்சினா கூட ஓகே. ஒண்ணுமே இல்லாததுக்கு ஃப்ரெண்ட்ஸ டீ கடையில மீட் பண்ண போறதுக்குலாம் எதுக்குடா உனக்கு அவசரம்? அப்படின்ற ஒரு தாட் வருதுல்ல. ஏன்னா, இத நான் வண்டி ஓட்டும்போது பண்ணியிருக்கேன். இருந்தாலும், இத பத்தி யோசிக்கும்போது தான் தெரியுது. ஆமா, நம்ம ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்கோம்? அப்படின்ற ஒரு தாட் வருது. எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. யாருன்னா, ஜிம் ரெகுலரா போற மக்கள். அவங்கள மாரி டிசிப்ளின் மட்டும் நமக்கு லைஃப்ல இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாருமே லைஃப்ல நல்லா இருப்போம்னு தோணும். நானும் ஒரு காலத்துல ஜிம் போக ட்ரை பண்ணேன். இந்த கோவிடுக்கு அப்புறம் லாக்டவுன் டைம்ல கொஞ்ச நாள் போனேன். ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. திருப்பி கொஞ்ச நாள் போனேன். அதுக்குள்ள ஆஃபீஸ் திறந்து ஆஃபீஸ் வந்துட்டானுங்க. அப்புறம் முடியாமலே போச்சு. ஜிம்முக்கு ரெகுலரா போய் ப்ராப்பர் டயட் எடுத்து, தூங்கி, என்ன நடந்தாலும் நான் ஜிம் போயாகணுன்ற அந்த ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, அந்த டிசிப்ளின் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த ஜிம்முக்குன்ட்டு இல்ல, ஜென்ரலா அது ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆனா, அது எப்படியாவது லைஃப்ல ஃபாலோ பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்னா, இதே ஜிம்முக்கு போயிட்டு, எனக்கு உடனே எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிற ஒரு சின்ன குரூப் இருக்குல்ல, எனக்கு அந்த குரூப் நெனச்சா தான் பயமா இருக்கு. ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து எடுத்து செத்து போனவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு அவசரம் தான். ஒரு கையில ஃபோன் இல்லாம, இல்ல டிவி பார்க்காம, இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி போனீங்கன்னா புக் படிக்காம என்னைக்காவது நம்ம சாப்பாடு சாப்பிட்டுருக்கோமா? ஃபுட்டீஸ் கேளுங்க சொல்லுவாங்க. ஈட்டிங் இஸ் அ ப்ராசஸ். அத என்ஜாய் பண்ணணும். நம்ம சாப்பாட்ல கை வைக்கிறோம். அந்த டச், அந்த ஃபீலு, எடுத்து சாப்பிடுறது, அந்த ஸ்மெல்லு, டேஸ்ட், இது எல்லாத்தையும் உணர்ந்து சாப்பிடணுங்க. அந்த ரொம்ப சின்ன விஷயம் மாரி தெரியும். ஆனா இது ஆக்சுவலா
ஒரு ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ மெடிடேஷன் சாப்பிடுறதுமே. கரெக்ட்டா சாப்பிடுறதும். ஆனா நம்ம அதுவுமே பண்றதில்ல. நம்ம அவசர அவசரமா நானே அப்படிதான் அவசர அவசரமா எடுத்து எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி போணும்னு தான் இருப்பேன். நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான சாப்பாடே நம்மளால அ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சாப்பிட முடியல. நம்ம ஜஸ்ட் முழுங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நான் சொன்ன அந்த எஸ்கலேட்டர் மேட்டரா இருக்கட்டும், இல்ல அந்த டிராஃபிக்ல நம்ம பார்க்குற விஷயமா இருக்கட்டும், ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்றதுல ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல டெலிவர் ஆக போற பீட்சாக்கு வெயிட் பண்ற வரைக்குமே, வெயிட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுனாலே, நம்ம நம்ம மைண்டுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு 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 சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி வந்து இத முடிக்கணும். ஐயோ! இத பண்ணணும். ஐயோ! வரலையே! என்னது இது இப்படி நிக்கிறோமே! இந்த 2 நிமிஷத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு. இந்த அவசர புத்தினால என்ன ஆகுதுன்னா, நெறைய இடத்துல நம்ம ரொம்ப இம்பல்சிவா டெசிஷன் எடுக்கிறோமோன்னு தோணும். ஆ டப்புன்னு வாய் விடுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல தேவையில்லாம, இல்ல கை கை நீட்டுறதா இருக்கட்டும். இட் குட் பி எனிதிங்ல. அத பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிக்ரெட் பண்ணி உட்காந்துருப்போம். ஐய்யயோ! அந்த மாரி பண்ணியிருக்க தேவையில்லையேன்னு. இப்போ அவசர அவசரமா லைஃப்ல இருந்தா என்ன பிரச்சனை? அப்படின்னு நெனச்சீங்கன்னா, லைஃப் ஒரு காம்படிஷன் தானே. கரியர் இஸ் எ காம்படிஷன். அது ஒரு காம்படிஷன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கரியர்ல காம்படிஷன் இருக்கு தான். யாரும் இல்லன்னு சொல்லல. பட் அது எவ்வளோ தூரம் நம்ம பர்சனல் லைஃப்ப இம்பாக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும்ல. இப்ப இந்த டிராஃபிக் எக்ஸாம்பிள் பார்த்தோம். காலைல சுடு தண்ணி கொட்டுன மாரி எவ்வளோ துடிப்போம் அப்படின்னு நம்ம நேராவே நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளே நெறைய வாட்டி பண்ணியிருப்போம். இந்த எஸ்கலேட்டர் மேட்டர் பேசினோம். இப்போ இதெல்லாம் ஒரு மேட்டராடா? இதுக்கு எதுக்குடா உட்காந்து ஒரு வீடியோன்னு போட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இது நம்மளோட லைஃப்ப வந்து அ அ பர்ப்பஸ் இல்லாத பல விஷயங்களுக்குமே நம்பள வந்து உடனே பண்ணணுன்ட்டு அர்ஜ் பண்ண வைக்குது. இது எங்க போய் முடியும்னா, நம்மளோட கரியர் அ ப பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல கூட இது இம்பாக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப நான் வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் தான் ஆகுது. என் கம்பெனி பாலிசி படி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ரமோஷன் தருவாங்க. ஆனா 1 வருஷத்திலேயே நான் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் நான் 1 வருஷம் நல்லா வேலை செஞ்சுட்டேன். ஏன் குடுக்கக்கூடாது? அப்படின்னு நினைக்க முடியாது. கம்பெனி பாலிசின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். குட் பி ரொமான்டிக் ஆர் பிளாட்டோனிக். எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி. புதுசா ஒரு 2 பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போம்போது, அ ஒருத்தருக்கு உண்டான ஸ்பேஸ இன்னொருத்தர் மதிக்காம, இதுதான் நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது எல்லாமாவா நீ இருக்கணும்? உடனே இருக்கணும். அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் வந்து ஆ எங்க போய் முடியும்னா, ஆப்வியஸ்லி ரஃப் பேட்சஸ், பிரேக்கப் வரைக்கும் போலாம். ஸோ நம்ம அர்ஜென்சி எல்லா இடத்துலயுமே காட்ட ஆரம்பிக்கும்போது, அது இங்கேயுமே ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. அதான் பிரச்சனை. சரி இவ்வளோ அர்ஜென்ட்டா இருந்து நெறைய பிரச்சனைகள பார்த்துட்டு, இப்ப அடுத்தடுத்து கடந்து போய்க்கிட்டே இருந்தோம்னா, தேர் இஸ் அகெயின் ரெஸ்ட்லெஸ்னஸ். சரி இந்த பொண்ணு புடிக்கல, வேணாம் கழட்டி விட்டு இன்னொரு பொண்ணுட்ட போறேன். அந்த பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணுது, புடிக்கல, இன்னொரு பொண்ணுட்ட போறேன். இந்த மாதிரி போய்க்கிட்டே இருந்தா, தட்ஸ் தட்ஸ் அ மோட் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ்ல. எனக்கு இந்த வேலை புடிக்கல, 6 மாசத்துக்கு மேல பேப்பர் போட்டுறேன். இன்னொரு வேலை புடிக்கல, இன்னும் திருப்பி 6 மாசத்துக்கு மேல பேப்பர் போட்டுறேன். நீ 3வதா அந்த ஒரு கம்பெனி இன்டர்வியூ போம்போது பார்ப்பான். என்ன 6 மாசம் தான் ஒரு கம்பெனில இருந்திருக்கான். அவன் வேலை குடுக்கவே யோசிப்பான். ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லையே இவன்ட்டன்ற ஒரு தாட் தான் வரும். இது இதெல்லாம் வந்து ஓவர் நைட்ல ஃபிக்ஸ் பண்ற விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அப்படியே டியூன் ஆயி அந்த மாதிரி வந்துட்டோம் நம்ம. நம்ம ஃபர்ஸ்ட்டு வாழ்க்கையில வெயிட் பண்ணி பழகணும். அந்த வெயிட் பண்றதுன்றது நம்மளோட பேஷன்ஸ் லெவல டெஃபினெட்லி இன்கிரீஸ் பண்ணும். நம்ப அ சின்ன வயசுல அடம் பிடிப்போம். கன்ஃபார்மா எல்லாரும் அடம் பிடிச்சிருப்பீங்க ஒரு ஸ்டேஜ்ல. பேரண்ட்ஸோட எங்கேயாவது வெளிய போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்க வைப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கும்போது பார்த்தா பஸ் வர்றது லேட் ஆகும். நமக்கு கால் வலிக்குது, ஆட்டோல போலாமா? அப்படின்னா திட்டுவாங்க. ஆட்டோலாம் இல்ல, பஸ்ல தான் போணும்னு திட்டுவாங்க. அப்புறம் நம்ம பஸ் வந்ததுக்கப்புறம் ஏறி போவோம். அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ பொறுமையா இருக்காங்க பல விஷயத்துல. நம்ப டப்பு டப்புன்னு ஆப் ஓப்பன் பண்ணி புக் பண்ணி 10 நிமிஷத்துல வருதா ஏறி போற ஒரு இதுல இருக்கோம். ஜென்ரலா நம்ம சின்ன வயசுல வந்து ரேடியோலயும், டிவிலயும் சன் மியூசிக் மாரி சேனல்ஸ்லலாம் வந்து எப்போ இந்த மாரி நமக்கு புடிச்ச பாட்டு எப்போ வரும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அப்படி இல்ல. அ டப்புன்னு Spotifyயோ, Apple மியூசிக்கோ ஓப்பன் பண்ணா அந்த பாட்டுலாம் அவைலபிளா இருக்கு. ஆஸ் அன் எமோஷனா அத நம்ம இப்போ ரொம்ப மிஸ் பண்றோம். நீங்க ஆஃபீஸ் கேஃப்டேரியாலாம் பார்த்துருக்கீங்களா? லஞ்ச் டைம்ல பெரிய கியூ நிக்கும். அதுவும் அந்த பிரியாணி கவுண்டருக்கு தான் அந்த கியூவே நிக்கும். நீங்க அந்த லைன்ல நிக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. அந்த லைன்ல தனியா நீங்க சாப்பாடு வாங்க நிக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. லைன் மூவ் ஆகாம ஃபோன் எடுத்து யார்ட்டயோ ஃபோன் பேசுவோம். இல்ல ரீல்ஸ் பார்ப்போம். இல்ல யார்ட்டயோ சாட் பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம்ல ஒண்ணுமே பண்ணாம அந்த லைன்ல ஜஸ்ட் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் அண்ட் ஸ்டாண்ட். நம்ம 11வது ஆளா இருப்போம். அடுத்து 11வது ஆளா நமக்கு சாப்பாடு கண்டிப்பா கிடைக்க தான் போகுது. கிடைக்காம போகாது. கரெக்ட்டா? அது நமக்கு நிச்சயமா தெரியும்போது, நம்ம அந்த இடத்துல அப்படின்னு வாட்ச பார்த்துக்கிட்டு, ஃபோன பார்த்துட்டு பண்ண தேவையில்ல. நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் மோடுக்கு போயிட்டோம். பட் லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல அந்த வெயிட் மோடுன்னு ஒண்ணு இருந்தே ஆகணும். அது ஒரு மேண்டேட்டரி விஷயம்னு நெனச்சுக்கோங்க. வெயிட் பண்ண பழகணும் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரி விஷயம்.
அது எங்கெல்லாம் வேணும், எப்போலாம் வேணும்னா, ரொம்ப பெரிய பெரிய அ அ விஷயங்களுக்கு உடனே நம்ம வெயிட் பண்ணி பழகணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம அது பழக மறந்த விஷயம்ன்றதுனால சொல்றேன். ஸ்லோ மோட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சிலது இருக்கு. சில பேருக்கு இந்த ஜர்னல் எழுதுற பழக்கம் இருக்கும். நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி டைரி எழுதுறதுலாம் சொல்லுவாங்க. அது ஒரு லாஸ்ட் கல்ச்சர் மாரி தெரியுது. பட் இப்போ நீங்க யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி. பட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கையில எழுதி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. பிகாஸ் வி டைப் நவ். நம்ம டைப்பிங் இதில இருக்கோம். பட் வி கேன் ஸ்டில் ரைட்ல. ஏதோ ஒரு பேப்பர் பேனா எடுத்து ட்ரை டூ ரைட் சம்திங். டெய்லி பிளானர நம்ம கையால எழுதலாம். இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஒரு குயிக் இது ஸ்டிக்கி நோட்ஸ் அவ்வளோதான். ஒரு பெரிய A4 ஷீட்ல தான் எழுதணுன்ட்டுலாம் இல்ல. ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்து இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும். ஒரு செக் பாக்ஸ் போட்டு எழுதி அப்படி ஒட்டி வச்சுட்டு அது கூட ஃபாலோ பண்ணலாம். புக் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ, அ நீங்க வந்து அப்படியே செல்ஃப் ஹெல்ப் புக்கு, மோட்டிவேஷன் புக்லாம் படிக்கணும்ல. எனக்கு அது மண்டையில ஏறாது. அதெல்லாம் படிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். நாவல்ஸ், ஃபிக்ஷன் நாவல்ஸ் படிங்க. ஹாரி பாட்டர் படம் பார்த்துருக்கீங்க? புக்கு படிச்சிருக்கீங்களா? பெட்டரா இருக்கும். இது படத்தோட புக்கு பெட்டரா இருக்கும். போய் படிச்சு பாருங்க. இது எதுவுமே வேணாமா, காலைல எந்திரிச்சோமா, அந்த அந்த கோல்டன் ஹவர் சன்லைட் பீரியட் இருக்குல்ல, ஜாலியா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. ஃபோன வீட்ல வச்சுட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. இல்ல எடுத்துட்டு போறீங்க, ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுதுன்னா, ஃபோன பாக்கெட்ல வச்சுட்டு யூஸ் பண்ணாம வாக்கிங் போங்க. சும்மா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 டூ 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வாங்க. ஸோ, யூ வில் ஃபீல் எனர்ஜெட்டிக் அண்ட் ஆல்சோ அந்த பேஷன்ஸ்ன்ற ஒரு விஷயமும் நமக்குள்ள வரும். ரொம்ப இம்பேஷன்ட்டா இருந்தீங்கன்னா, நீங்க பேஷண்ட்டா மாறிடுவீங்க. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த் ஆல்சோ. தூக்கின்னு போயிட்டான்டா அதுக்குன்னு யோசிச்சீங்கன்னா, ஆமாங்க. அப்பதான் இது இங்க போட முடியும். நீங்க போய் பார்ப்பீங்க. இதையும் போய் பார்த்துருங்க. அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது. ஒரு வேள பார்க்கலன்னா. பொறுமையா இருக்க பழகுங்க. பொறுத்து போக பழகுங்க. வெயிட் பண்ண பழகுங்க. ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ ஷேர் பண்ணுங்க. இது வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சஜெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன மாரியான மாரல் சப்போர்ட் நீங்க பண்ணாலும் ஐ அம் வெரி ஹேப்பி அபவுட் இட். ஸோ தேங்க் யூ ஸோ மச். ஒருவேள இத பார்த்துட்டு இருக்கும்போது இது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, அதையும் பண்ணிருங்க. இந்த மாரி ஏதாவது வீடியோ போடுவேன். ஒருவேள இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கவே செய்றீங்க அப்படின்னா, நான் வந்து என் வீடியோல சாங்ஸ் பாடி போடுவேன். அதில மியூசிக் ப்ரோகிராமிங்கும் மோஸ்ட்லி நானே பண்ணியிருப்பேன் அரேஞ்ச்மெண்ட்லாம். அதையும் போய் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க. ரெகுலரா மீட் பண்ண ட்ரை பண்றேன். அதுவரைக்கும் மஜாவா இருங்க. மீண்டும் சந்திப்போம்.